அன்பு குழந்தைகளே, அருமை பெரியவர்களே, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி. கடைசியா நம்மளை கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, சம்பவம்லாம் தமிழ்நாட்டு சம்பவம். நீங்க அத்தாரிட்டியே நீங்க தான். டிவிக்கே சேகுவராதான் இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த ஆட்சி நடக்குது. நீங்களும் எப்படி இந்த 6 மாசத்தை ஃபாலோ பண்றீங்களா? இல்ல, நீங்க எல்லாரும் அரசியல் கட்சியிலயா இருக்க? அறிக்கை 6 மாதம் நான் பொறுத்துக் கொள்வேன், நான் எதை செய்ய மாட்டேன். நான்லாம் அரசியல் கட்சியே கிடையாது. நம்ம வேலை என்ன இருந்தாலும் ஒரு டைம் கொடுக்கணுமா இல்லையா? இல்ல, என்னோட குருநாதர் எனக்கு என்ன சொன்னாருன்னா, ஆளும் கட்சியை விமர்சிக்கிறதாம உண்மையிலேயே ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு என்னோட குருநாதர். யார் குருநாதர்? பெலிக்ஸ். ஓ, உண்மையில குருநாதர் அவர்தான். இல்ல, அவர் இந்த விஷயத்துல நான் அவர் குருநாதரா எடுத்துக்கிட்டேன். ஓகே. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. என்ன கடந்த காலங்கள்ல அம்மா இங்க பாருமா மகளே, அதாவதுமா நீங்க ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதாம ஜேர்னலிசம், அப்பா உனக்கு சொல்லி தரமான்னு அவங்க பொண்ணுகிட்ட சொன்னாரு. அதே வயசுலதான் நானும் இருப்பேன். நானும் அதை ஏத்துக்கிட்டேன். ஓகே. அந்த வகையில இப்ப ஆளுங்கட்சி பண்ற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. ஆமா, மாற்றம்னு எதையுமே பண்ணாம வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? உங்க அப்பா அம்மா வாயில நல்லா வருது எனக்கு. மை ஃபாதர் ஏர்லி மார்னிங் வேக் அப் அண்ட் ட்ரிங்கிங் டீ. அதாவது அது இந்த இன்ஸ்பெக்ஷனா? இன்ஸ்பெக்ஷன் ரைடு இல்லடா. ரைடு இல்லையா? இல்ல, இவங்க பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கே. அதுல என்ன இருக்கா? சரியா இருக்கா? அது இன்ஸ்பெக்ஷன் இல்லப்பா, இன்ஸ்பெக்ஷன் பாது, ரைடு இல்ல. சரி. இல்ல, எனக்கு என்னன்னா, இன்ஸ்பெக்ஷன்றது சரி பாப்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. நீ லஞ்சம் வாங்கியிருக்க, சஸ்பெண்ட். எவ்ரிபடி இல்ல, அந்த மாதிரி நடக்குதே. அதனால அது ரைடா இன்ஸ்பெக்ஷனா அப்படின்னு எனக்கு தெரியல. இது ரைடு இல்ல, இன்ஸ்பெக்ஷன் இல்ல. இது வைரல், என்ன விர்ச்சுவலா? வைத்தறிச்சல். முதல்ல உன் வேலை என்ன? ஆமா, உன் வேலை என்ன? தொழில்துறை அமைச்சரா நீ போய் வர்ற தொழில் எல்லாம் அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்குது. இல்லண்ணா, நீங்க இப்படி சொல்றீங்க. அதாவது ஒரு ஸ்கூலுக்கு தேவையான டேபிள் இருக்குல்ல, இத ஜப்பான் டெக்னாலஜில அவங்க உருவாக்குறதுக்காக வெளிநாட்டு முதலீடுகள், அப்ப இங்க இருக்க சேர் எல்லாம் மாற்றுறதுக்காக அவங்க ஆய்வு பண்ண போயிருப்பாங்க. ஓஹோ, அப்ப அந்த புள்ளைய பாத்துருக்காங்க. அப்ப பாத்துருக்காங்க. அப்ப புள்ளைய பார்த்து கேள்வி கேட்கறது யாருக்கு தெரியும்? நானா அடிச்சு விட்டேன். ஆமா, அது கேள்வி இருக்கு பாருங்க. முதல்ல அந்த ஒரு சின்ன புள்ளைய போயிட்டு கேள்வி கேட்கிறோமே, நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நாம யாரு, நமக்கு என்ன தெரியும் அப்படிலாம். முதல்ல இது எதுக்குமா நீ ஸ்கூலுக்குள்ள போன? அதுதான் எனக்கு புரியல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க இருக்காரு? அமெரிக்கால இருக்காப்ல. அமெரிக்கால இருக்கிறாப்ல. அவரு விட்டுட்டு போன சப்ஸ்டியூட் அனுப்பிச்சு விட்டுருக்காரா? ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, அனுமதி இன்றி யாரும் பள்ளிக்கூடத்துல போக கூடாது, கடுமையா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப கீர்த்தனாமல் நடவடிக்கை எடுப்பாங்களா? ஆமா, தெரியல. போய் இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, எம்பாரஸ், ஹராஸ், அபியூஸ் பண்ணிருக்காங்க அந்த குழந்தைய. ஹராஸ்மெண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு ஹராஸ்மெண்ட். அந்த பொண்ணை அந்நியப்படுத்தி கூனி குறுகி, அதாவது இதுல எல்லாரும் சொல்றாங்க அவங்க அப்படி. ஆனா இதன் மூலியமா அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, இன்டெலெக்சுவல், எனக்கு எவ்வளவு இங்கிலீஷ் தெரியும் தெரியுமா, நாங்க இந்த பூமிக்கு, இந்த அரசுக்கு எவ்வளவு மாற்றம் கொடுக்க வந்திருக்கோம் தெரியுமா. அவங்க இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய அவங்க நல்ல இங்கிலீஷ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ மை செல்ஃப் கீர்த்தனா. இதான் மை செல்ஃப் கீர்த்தனா. இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல், செம வைரல். தப்பு, மை செல்ஃப் கீர்த்தனா இல்ல, மண்ணாங்கட்டி தப்பு. இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ணி அந்த வீடியோ போட்டு செதுக்கி இருக்காப்ல ஆளு. ஆமா, அது மாதிரி இப்ப ஏற்கனவே நம்ம யாரு கில்லி சரத்து, ஆமா, அவரு வேற. அமைச்சர்கள் பூரா மாற்றாங்களே, இது என்ன கதை இது? அதாவது தகுதி வாய்ந்த அமைச்சர்கள் இல்ல, சின்ன பிள்ளைங்க. சரி, புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒன்னும் கிடையாது. சரி, இருக்கிறவங்கள பொறுக்கி போட்டு அமைச்சரை பதவி போட்டு விடலான்னு பார்த்தா போட்டது முழுக்கவே அப்படி இருக்குது. என்ன என்னன்னா, இப்ப ஏன் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவசரமா மாற்று கட்சியில இருந்து எல்லாரையும் கூப்பிடுறது, இது எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை கூட்டணி கட்சிக்கு தருவாங்களா, உயர்கல்வித்துறையை அப்படி கொடுப்பாங்களா அப்படின்னா சந்தேகமா இருக்கு. ஆதிதிராவிடர் நலத்துறையை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்களா? கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதாரண துறையை எடுத்து கொடுத்துருவாங்க, அப்படி ஏமாத்துவாங்க. எதெல்லாம் சிக்கலான துறையோ, எதெல்லாம் நம்ம ஆளுகிட்ட கொடுத்தா வேலையை காட்டிடுவாங்களோ, அதையெல்லாம் நைஸா தள்ளி விட்டாங்க. இப்ப இன்னும் சின்ன சின்ன பசங்கள், இப்ப மரிய வில்சன் 10ஆம் தேதி ஆஜராகணும், அதை விட்டுட்டோம். இப்படி பல என்ன செய்யுது, 10ஆம் தேதி ஆஜராகணும். சரியா, அது இருக்கட்டும். அவரு அடிச்சு போய் அட்ராசிட்டி பண்ணி ஊடு காலி பண்ணது தம்பியை விடாமல,
ஆமா நான் தானே சொன்னேன். சொந்த தம்பி தம்பி விடு, விடாது. சொந்த அண்ணன் விடு. நான் ஏதோ வட்டி அண்ணன். கொடுக்கல. அப்படியா? அண்ணன், சொந்த அண்ணன். அடி அடப்பாவி. வீடியோ எடுத்தது அண்ணனோட ஒய்ஃபு, ஆ. அவங்களையும் சேர்த்து அடி. அந்த நபரு கூட ஒரு வயசான ஒருத்தரை கட்டை எடுத்து அடிப்பார்ல, அது யாரு தெரியுமா? ஆ. மரியவல்சனோட அப்பா. அவரும் தாவேக்காவுல நிர்வாகியா இருக்காரு. என்னங்களா அது? ஏதோ பக்கத்து விட்டு சேர்த்து விடுவோம் பங்காளி சண்டைன்னு பார்த்தா. எல்லாம் சொத்து பிரச்சனைக்காக. அப்படியா? சொத்து பிரச்சனைக்காக. பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும். ஓகே, இப்ப அவர் கேஸ் வருது. 10ஆம் தேதி ஆஜராகணும். ஆஜராக முடியாதுன்னு இது கேட்டிருக்காப்ல. ஜட்ஜி வந்து என்ன சொல்லி இருக்காருன்னா, ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்த ஆஜராகல, சட்டமன்றம் இருக்குன்னு நீங்க. நான் கூட 18 நாள் அப்படின்னு நடக்குன்னு பார்த்தா 3 நாள்ல சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு. சரி 3 நாள்ல முடிஞ்சிருச்சே, சனிக்கிழமை சட்டமன்றம் இருக்காதுன்றனாலதான் உங்களுக்கு சனிக்கிழமை நீங்க ஆஜராகணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தோம். சனிக்கிழமையும் நீங்க ஆஜராக மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? 10ஆம் தேதி ஆஜராகலன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி காட்டாம சொல்லிட்டாரு. இப்ப வேற வழியே கிடையாது, 10ஆம் தேதி ஆஜராகவே ஆகணும். இப்ப முன்னாடி சொல்லுவாங்க ஒரு காலத்துல, குற்ற பின்னணி உள்ள ஆட்கள் எந்த கட்சியில் அதிகமா இருக்காங்க? திமுக. உடனே திமுகன்றாங்க. இன்னைக்கு இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு புள்ளி வர வந்துச்சு. யாரு தெரியுமா அதிகமா இருக்கா? தாவேகா. அதாவது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணல அவனுங்க. ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாவே இல்ல. அதுக்குள்ள 42% வந்து முழுக்க குற்ற பின்னணி உள்ள ஒரு கட்சி. அதுல பாதி பேர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. அமைச்சர் ஆயும் குற்ற பின்னணி. ஏடிஎம் கார்டு எடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணி ஸ்லைஸ் போட்டு அதுக்கு ஒரு முறை கேட்கறாங்க, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. நீ எப்படிப்பா அந்த போன்ல வச்சு உடைச்சி அந்த மிஷின், அந்த போன் மிஷின்ல எப்படி ஒரு டோலோ 650 போட்டு உடைச்சி எப்படி நீங்க வந்து லைன் போட்டு எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு செய்முறை விளக்கம் இல்ல. இதுல அந்த சேப்பாக்க நவீன மிஷின் மேல் அடுக்குலதான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த வீடியோ பார்த்தாலே நல்லா தெரியுது, மேல் அடுக்குல உட்கார்ந்துருக்காரு. அப்பனா அவருக்கு நல்ல காஸ்ட்லியான டிக்கெட். ஆமா ஆமா, 25,000 டிக்கெட் இருக்குமா? இருக்கும். 10,000 15,000 கூட வச்சுக்கோங்க. அவர் கணக்குப்படி பார்த்தா 3 பேர் உள்ள போயிருக்காங்க. அப்படின்னா 45,000. 15,000 இருக்காது, அதுக்கு மேலே இருக்கும். 25,000 இருக்கும். சரி, ஆமா, ஐபிஎல் பார்த்து நமக்கு தெரியும். ஒரு நம்ம குறைஞ்சே வச்சுக்கோ, 20 ரூபா வச்சுக்க, 45,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போற ஒருத்தவருக்கு கண்டிப்பா இந்த ஓசிடி பிரச்சனை, ஓசிடினா சுத்தபத்தமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கணும்ல, கண்டிப்பா இருக்கும். அதாவது இவங்க போட்டிருக்க ட்ரெஸ், செல்போனு, ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து குழந்தைக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்க மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் இருப்பாரு. இல்ல புது போனா இருக்கலாம், அன்னைக்கு பர்சனல் டாக்டர் வந்து விளக்க வீடியோ போடுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு நடுத்தர வர்க்கம் ஆளுங்களுக்கு எல்லாம் பர்சனல் டாக்டர் எல்லாம் பெருசா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டாக்டர் அப்ப போய் பார்த்துட்டு ஊசியை போட்டு வருவாங்க. பர்சனல் டாக்டர் விளக்க வீடியோவே கொடுக்குறாரு அப்படின்னா இவர் எவ்வளவு ஹைஜீனிக்கான ஆளா இருப்பாரு. இப்ப மேட்ரு வர பாருங்க, இந்த மேல அந்த அடுக்கு இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா காத்து புசு புசு புசுன்னு அடிக்கும். அதுல வெல் ட்ரெயின் ஒரு ஆளால மட்டும்தான், உச்சபட்சம் ஒருத்தனால மட்டும்தான் 500 ரூபாய் நோட்டாலேயே காத்த தடுத்து நிறுத்தி ஸ்லைஸ் போட முடியும். இருக்குது. ஆமா, அத வந்து விளக்க வீடியோ வந்து ஒண்ணும் கேட்கல, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்கறோம், அத வந்து கொடுத்துட்டா விசாரிக்கவே செய்யலாம். அவரு போனாரா, யாரோட போனாரு, என்ன பண்ணாரு, அதெல்லாம் கண்டிப்பா அதை வந்து விசாரணை பண்ணி நாம விசாரிச்சதுல இப்ப உடனே எடுத்தா தாவேகா அரசு அடிப்பணிஞ்சிருச்சுருவாங்களாம். அதனால வேற 2 மாசம் கழிச்சு ஒரு 3 அமைச்சரை தூக்க போறாங்களாம். தூக்கிட்டு வேற அமைச்சர் பதவியில வேற ஆளை போடுறாங்களாம். அதுல காலியாவது நம்ம சரத்து தான் கண்டிப்பா இருக்கும். 2வது மரியவல்சன், 3வது கீர்த்தனாக்கா. சூப்பர். 3 பேர் தான் கிரைசிஸ்ல மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அது மட்டும் இல்ல, அதாவது அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாப்புல லைன் போட்டு விளக்க வண்ண கூடுனா கையில குழந்தைய வச்சுட்டு விளக்கம் கொடுக்குறாப்புல. அது மட்டும் பிரச்சனை இல்ல, அதுக்கு இந்த தாவேகா தற்கொலை குரூப்ல இருந்து இந்த ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு குழந்தைகளை வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, இப்படிலாம் யாராவது செய்வாங்களான்னு குழந்தைகளை வச்சு விளக்கம் கொடுக்கறது இருக்குல்ல, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். குழந்தைக்கு என்ன தெரியும், அதை வச்சு விளக்கம் கொடுத்து அதாலேயே வந்து ஈடு கட்டுறாங்க. எதை எடுத்தாலும் உடனே ஈடு கட்டுறது. அது பரவாயில்லைங்க, அது பாவம், அண்ணன் விஜய் என்ன பாவங்க, அதுல இருந்து கஷ்டப்படுறீங்களே அப்படி இப்படி சொல்லி குழந்தைங்களை வச்சே முட்டு கொடுக்குறாங்கப்பா. நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ போனேன். எதிரில் வந்து ஒரு தாவேகாவோட ஆதரவாளர், அதே இதே மாதிரிதான் ஈடு முட்டு கொடுக்கறது தான். இந்த காங்கிரஸ் அமைச்சர் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணி விட்டார்ல, அது லிட்டரலா அவர் போக்சோல கைது பண்ணுங்க, அது ஹராஸ்மெண்ட்டுங்க, அபியூஸுங்கன்றேன். இன்டென்ஷன் இல்லாம ஒரு பொண்ணை தொடலான்னு அந்த ஆளு என் எதிரில் உட்காந்து சொல்றான். இல்ல பியூஷ் மினிஸ்டர் கேஸ் போட்டாரு, எல்லாரும் போட்டாங்க.
இன்டென்ஷன் இல்லாம ஒரு பொண்ணை தொட்டா தப்பு இல்லைன்ற வாதம் வைக்கிறான்னா அவன் எவ்வளவு அடிமுட்டாளான ஆளா இருப்பான் பாருங்க. ஆனாப்பாவி யார் யாரு நான் கேட்டேன், என்னங்க இப்படி பேசுறீங்க, நீங்க உண்மையில நிதானமா பேசுறீங்களான்னா இல்ல இன்டென்ஷன் இல்லாம தொட்டா தப்பு இல்லைன்ற வாதத்துல கடைசி வரைக்கும் நிக்கிறாரு. இந்த பாலையா படமா அது என்ன கேசரி, அதுல குட் டச் பேட் டச்னு ஒரு சீன் இருக்கும். தயவு செய்து ஜனநாயகம் வருது அதுல வச்சு தொலைங்க, அப்பதான் உங்க கூட்டத்திலேயே 4 நாய்ங்க திருந்துவாங்க. அண்ணனே ஜில்லா படத்துல எங்க டச் பண்ணவரு, அதெல்லாம் பேட் டச் தான். அண்ணன் டச் பண்ண ஏரியாலாம் தெரியுமில உனக்கு, அதனால இப்படிதான் இருக்கும் போல இருக்கு கீழே. ஓகே, அது மாதிரி இப்போ வந்து இது மாதிரி ஆட்களை கொடுத்து முட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் வந்து ஒண்ணு பேசியிருக்கிறாரு. அதாவது நம்ம என்ன சொல்றது, இப்ப என்ன சொல்றது, நானு நேற்று மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு இந்த விருது வழங்கும் விழால. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நீ ஏன் திமுக கூட்டணியை விட்டு தாவேக்காவுக்கு போன, திமுக ஓட்டை வாங்கிட்டு எப்படி நீ தாவேக்காவை ஆதரிச்ச, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற ஆட்கள் தான் என் ஆளு. அப்படி எவனுமே கேட்க மாட்டேங்கிறான் நேட்டா. அப்படி கேட்கலன்னா நான் 35 வருஷம் இந்த அரசியல்ல எனக்கு வந்து யூஸே இல்லை அப்படின்னு நொந்திருக்கிறாரு. ஆனா இந்த கேள்வி எல்லாம் கேட்டது யாரு தெரியுமா, விசிக தவிர்த்து வெளியில ஆட்கள்லாம் இந்த கேள்வியை கேட்டாங்க. கேட்டப்ப வந்து கடிச்சதெல்லாம் விசிக ஆட்கள், எப்படா நீங்க இதை கேட்கல அப்படின்னு. அப்ப என்கிட்ட இருக்கிறாள் என்ன பண்றான்னா, பிஜேபியில சேர்ந்தா கூட ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னா நீங்க போயிடுங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்ப மனசு வருத்தமா இருக்குன்னு ரொம்ப நொந்து பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வச்சது யாருன்னா விசிகா விட்டு வெளியில இருந்த ஆட்கள். ஆமா, அவங்களை பூரா கடிச்சு வச்சது முழுக்க விசிகா இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, ஆவிசி என்ன ஆசிகாவா, அதுவும் ஆசிகாவாம்ல. ஆமா, ஆதவ சிறுத்தை கட்சின்னு சொல்றாங்களே, விடுதலை சிறுத்தை இல்ல, ஆதவ சிறுத்தை கட்சின்னு இருக்குதான் குரூப் சில பேரு. அவங்க எல்லாம் சில பேர் கடிச்சு வைக்கிறாங்க. நம்ம இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அண்ணன் வந்து இது வரைக்கும் பேசல. நேற்று ஓப்பனா உடைச்சு விட்டாரு. என்னன்னா, நான் எந்த முடிவு எடுக்கலடா, இவனுங்க எடுத்த முடிவுலதான் நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேங்கிற மாதிரியே பேசுறாரு. ஏன்னா அவரே முன்னாடி சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொள்கை தான் முக்கியம்னு சொன்னவர். ஆக்சுவலா அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தலைவா நீ வந்தாவா நாங்க போறோம் அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம அண்ணனும் போய் இருந்திருக்கிறாரோ, நெருக்கடியில நிர்பந்தத்துல இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே தோணுது. இது வந்து நான் அவரை அவர் மேல உள்ள அக்கறையில தான் நான் அதை சொல்றேன். இப்பவே என்னன்னா, இவர் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது என்ன, நேற்று வந்து திமுக கூட்டணியை விட்டு நாங்க வரவில்லை, எங்க ஆள ஒருத்தவங்க அவங்க சைட்ல சேர்த்தது மூலியமா அவங்கதான் எங்களை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு நேத்தி சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக நட்பு தொடர்கிறது, திமுகவோட நட்பு தொடர்கிறது. ஆமா, அது இல்ல இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட். ஆமா, அவர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா சில நாட்கள்லாம் வந்து இல்ல, இது நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரு ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுல விருப்பம் இல்ல. ஆமா, RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு தான் நானே சொல்லியிருக்கேன். வேற வழி இல்ல, வேற என்ன பண்ண முடியும், வந்துட்டாங்க அவ்வளவுதான். இப்பதான் ஆசிகாக்கு கோவணும் ஒரு மாதிரி. மட்டும் இல்ல, இப்ப பாத்தியா, இப்ப நீ வந்து இந்த சூழ்நிலை எப்படி மாறி நிக்குது பாத்தியா. அதாவது திமுகவை தனிமைப்படுத்தி விட்டு ஒட்டுமொத்த கட்சிகளும் இப்ப போய் தாவேக்காட்ட நிக்குது, தாவேக்கால இருக்குது. இப்ப திமுகவை தனிமைப்படுத்திட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப வந்து என்ன பாவம் செஞ்சு திமுக? இல்ல, சம்பந்தமே இல்லாம ஒரு ஒடுக்கப்பட்ட கட்சியா நிக்குது பத்தியா. ஆமா, எல்லா கட்சியும் வந்து இப்ப என்ன கல்லாப்பட்டி, இது ஒரு வகையில கல்லாப்பட்டி கூட்டணி எல்லாம் சேர்த்திருக்காப்ல விஜய். அதுலயுமே அவருக்குமே என்ன நிலைப்பாடுல இருக்குன்னா, இத்து போன கட்சி தான் அவர் கூட வந்துருக்கே தவிர மீதி யாரும் முக்கியமா விசிகா வந்து அவங்க இன்னும் ஸ்டேட்மெண்டே சொல்லல. நாங்க தாவேக்கா கூட்டணியில இருக்கோம் நாங்க சொல்லலையே, தாவேக்கா தான் சொல்லுச்சுங்கிறாரு. நாங்க தாவேக்கா கூட்டணியில இருக்கோம் நாங்க சொல்லல, தாவேக்கா தான் சொல்லுச்சுன்னு விசிகா சொல்றாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் ஓப்பனா சொல்லல, அந்த கூட்டத்துக்கும் போகல. ஆக மொத்தத்துல இத்து போன கட்சியா எந்த கட்சி போயிருக்கு அப்படின்னா நம்ம எது சொல்ல எனக்கு புரியல உண்மையிலே. ஐயா நீங்களா ஐயான்னு வடிவேலு ஒரு இடத்துல போய் விஜயகுமார் பாப்பாரு. அவரு போய் நேற்று போய் பேசிட்டு வந்துட்டு, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், நல்லா டீட்டெயிலா நீர்வளத்தை பத்தி பேசிட்டேன், எனக்கு சிலம்பத்துல 7 கலையும் 8 வீடு கட்டுவேன், அதெல்லாம் காமிச்சிட்டு வந்திருக்கேன், அதனால ஒரு அந்த மலையாள பாடிகாருக்கு பதிலாக என்ன இருக்க சொல்லிட்டாரு. இல்ல அதாவது என்னன்னா,
நான் வந்து கவசமா இருப்பேன், மெய் காப்பாளான இருப்பேன். அப்படி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தேன். ஐயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியெல்லாம் கட்சியிலேருந்து வெளில வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போய் உட்காருவாருன்னு பார்த்தா காலம் முழுக்க ஐயா செக்யூரிட்டி வேலை பார்க்கறது தான் தெரியும். இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு நான் அவரை காப்பேன், நான் இவருக்கு கவசமாக இருப்பேன், நான் இவருக்கு மெய் காப்பான். நீங்க செக்யூரிட்டி வேலையை பார்க்க வந்தீங்க, நீங்க செக்ரட்டரியேட்ல போயிட்டு முதலமைச்சராக வந்தவங்க நீங்க. என்னங்க நீங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வேலையா பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அது ஒரு கட்சி. ரெண்டாவது காங்கிரஸ். என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்ததே இல்லை. அதை பார்க்கும் போதுலாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னது நேற்று சசிகாந்த் சொல்லியிருக்காரு. அதாவது நேற்று வந்து நான் அந்த மீட்டிங்ல நீட்டை பத்தி அம்மா பேசியிருக்கிறேன், ஒரு வய அதை கவனிக்கல. ஆனா பூரா வயல இந்த அப்படி போடு இப்படி போடு பாட்டு எடுத்து இப்படி டோல் பண்றீங்களே திராவிட நண்பர்களே அப்படின்னு பேசிருக்காரு. கண்டன ஆர்ப்பாட்டத்துல என்ன அப்படி போடு இப்படி போடு. அதானே இவரா பாரு, இவரு கலெக்டர் பெரிய மனுஷன் தானே, ஏன்டா அந்த பாட்டை போட்டீங்கன்னு சொந்த கட்சிக்காரனை கேட்க வக்கீல்ல. இத விமர்சனம் பண்ணதுக்கு எங்க என்னங்க உப்பு மூட்டை இப்படி பாட்டு போடலாமா? நம்ம அரசியல் கட்சி தானே. என்னதான் விஜய் கூட கூட்டணி சேர்ந்தாலும் கில்லியும் ஆதியும் மதுரை படத்தையும் பாட்டையா போடுவீங்க? இழந்து போன வேற அப்படிலாம் போடலாமா? நம்ம வந்து கருத்து தானே பேசணும்னு சொந்த கட்சிக்காரங்க சொல்ல. அது ஒரு பொதுக்கூட்டமாவோ இல்ல ஒரு மாநாடோ இல்ல அப்படி ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டனம் தெரிவிக்கிற இந்த இடத்துல கண்ட கரும. ஆமா, வேற என்ன இருக்குது? வேற இப்ப உப்பு சத்தியாகிரத பாட்டை போடுறதா, தண்டி யாத்திரை பாட்டை போடுறது, காந்தி அந்த மாதிரி ஏதாவது ஓடிடுவாங்க இருக்க 4 பேரும். அதனால இந்த பாட்டை போட்டு வந்து ஒப்பேத்துறாங்க. அடுத்தது என்னது, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கடா. நீ ஆபரேஷன் பண்ணும் போது கிட்ட வந்து இது கத்தியா ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ஆமா கத்திடா, இது வெட்டுமா? அதாவது அண்ணன் திருமாவளவன் இது இந்த முக்கியமான மேட்டர்ப்பா. இந்த குதிரை பேர அரசியல்ல வந்து ஒட்டுமொத்த அதிமுகவையும் தாவேக்காவை ஆக்கிட்டாங்க, அனைத்து இந்திய தாவேக்காவை ஆக்கிட்டாங்க. தாவேக்காப்பா அனைத்து இந்திய திராவிட தமிழக வெற்றி கழகம். அப்ப அமித்ஷா திமுக இல்லை, அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு அண்ணன் கேட்டதுக்கு அண்ணன் வந்து சமீப காலமா என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் எப்போதும் ஸ்ட்ரெயிட்டா கருத்து சொல்லக்கூடியவரு இப்ப வந்து கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாரு. யாரு? திருமாவளவன் தான். வேற மாதிரி சொல்றாரு. இது வந்து சொந்த கட்சி பிரச்சனை, நாங்க கருத்து சொல்ல விரும்பவில்லைன்றாரு. ஏங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா நேற்று சொல்றாரு, நாங்க இதுல வந்து கருத்து சொல்ல விரும்பல, இந்த குதிரை பேர அரசியல்ல அவருக்கு அதுல உடன்பாடு இல்ல. அதான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாத்துக்கும் கருத்து சொல்றவரு இப்ப கருத்தே சொல்ல முடியாத கண்டிஷன்ல இருக்கிறாரு. நம்ம புகழேந்தி இருக்கிறாப்லையா, பெங்களூருக்காரரு, அவரு போய் தாவேக்கால சேர்ந்தாரா? போய் சேர்ந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம 95% அதிமுக காரன் தாவேக்காக்கு வந்துட்டான் அப்படின்னு ஓப்பனா சொல்றாப்ல. இதுக்கு நீங்க வெக்கப்படணும் செய்யறான் இல்ல? ஒட்டுமொத்த அதிமுக இன்னும் டீலிங் இருக்கான். விஜயபாஸ்கர் வந்து சேரும்போது விஜய் இல்ல, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. ஏன் விஜய் இல்லைன்னா விஜய் அந்த நிகழ்ச்சி கலந்துக்க வேண்டியதுதான். ஆனா விஜயபாஸ்கர் விஜய்க்கே மொட்டை அடிச்சிருக்காப்ல. என்னன்னா ஒரு 20,000 பேரை கூட்டு வர, இன்னும் இத்தனை பேர்லாம் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவ்வளவு பேர் திரட்ட முடியாம ராத்திரியோட ராத்திரியா செங்கோட்டைன்னு அப்புறம் சில நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஏற்கனவே தாவேக்காவில இணைஞ்சவங்களையே மறுபடியும் தாவேக்காவில இணைய வச்சிருக்காங்க. அதாவது 15,000 பேர் வர வேண்டிய இடத்துல குறைந்தபட்சம் ஒரு 4,000-5,000 பேர் கூட இல்லையா. அது பாதி இருக்கையெல்லாம் காலியாவே இருந்திருக்கு. இதுல வந்து கடுப்பாயி விஜய் வராமலே இருந்திருக்காரு. இது வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிரும் அப்படின்னு அந்த கோபத்துலதான் விஜயபாஸ்கர் மேடையிலேயே நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நான் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், விஜய்கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க மறுபடியும் இன்னொரு விழா வைக்கிறோம், அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மேடையிலேயே புலம்பி இருக்காரு விஜயபாஸ்கர். இப்ப மறுபடியும் இன்னொரு சத்தியம் பண்ணியிருக்காராம், நான் இன்னொரு ஒரு 5 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறேன், அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு பெரிய இணைப்பு விழாவில் நான் வந்து புதுக்கோட்டையில வச்சிடுறேன், விராலிமலையில, அப்போ விஜய் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் கரூருக்கு போற இடத்துல ஒரு பெரிய இணைப்பு விழா வந்து கரூர் கொங்கு மண்டலத்துல ரெடி பண்றாங்களாம், ஒரு பெரிய இணைப்பு விழா. கரூருக்கு
போன ஆட்சி திமுக ஆட்சி இருந்தப்ப எங்களை போக விட மாட்டாங்கிறாங்க, போக விட மாட்டாங்க. எங்களை போக விட மாட்டேங்கிறாங்க, தடுக்கிறாங்க, சதி பண்றாங்க அப்படின்னாங்கல்ல. நேத்திக்கு நிர்மல்குமார் அதே தான் சொல்றாப்புல, எங்களை திமுக போடும். என்ன அது திமுக போட மாட்டேங்குதா? நீ சொல்லி வச்சிருக்காப்புல. நாங்க ஆட்சி நடத்த வக்கு இல்ல, எங்களுக்கு திராணி இல்லன்னு சொல்லிட்டு போயிருங்க. யாரு ஆட்சி தான் இப்ப நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல. ஆத ஒரிஜினல் ஆட்சி இல்லன்னா ஆளுநர் ஆட்சியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் திமுக குறை சொல்லிட்டே இருக்கிறீங்களே, யாருதான் ஆட்சி பண்றா? கரூர்ல போகிறதுன்றது இல்லீகல். முதல்ல அதுக்கு ஒரு கேஸ போட்டிருக்காங்க, போட்டு ஆகணும். சிபிஐ வழக்கு இருக்கும்போது அதாவது ஒரு விஷயம் தாவேக்கா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப முந்தா நாள் அந்த யார் சரணா, ஆமா தாம்பரம் சரண், அந்த பையன் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த பையனோட அரெஸ்ட் செல்லாதுன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு குட்டு. அப்புறமா இன்னொரு ஏதோ அரெஸ்ட் ஒண்ணு, யாரோட அரெஸ்ட், ஒரு குட்டு வாங்கினாலே அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா, அந்த கைது செல்லாதுன்னு வெளில அனுப்பிச்சு அதுக்கு ஒரு குட்டு. இப்போ நான் ஒரு காலத்துல நான் ஒன்று சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த தாவேக்கா ஆட்சி அமையுது, அந்த ஆட்சி இந்த ஆட்சி அது அமையறதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. இருக்கிறதே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த அணியை விடவும் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நீ எவனா வேணா மேல உட்காந்துட்டு போ, நீ யாரா வேணா இரு, விஜய் யாரு, குஜய் யாரு, அஜய் யாரு, என்ன வேணா இரு. ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான அணின்னா அது வழக்கறிஞர் அணி தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருக்கிறத பொறுத்து அந்த ஆட்சியே இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சாதாரண ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு பெயில் வாங்காம உள்ள வைக்க முடியாத இவங்க தான் நாளைக்கு நீட்டு கேஸு, திருப்பரங்குன்ற கேஸு, அந்த கேஸு இந்த கேஸுன்னு பார்க்க போறாங்க. இதுக்கு இடையில தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது இந்த மாதிரியான அரசு வக்கீல்கள் இருக்காங்கல்ல, அரசு இது இருக்குல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சூட்சமுமே, நீ எந்த கேஸை ஜெயிக்கிறங்கிறது மேட்டரே இல்லை, எதுக்கு கேஸ் போடுறங்கிறதா மேட்ரு. புரியுது. அதாவது நீ இந்த கேஸை போட்டா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கேஸுக்கு தான் நீ கேஸே போடணும், இல்லைன்னா கேஸே போடக்கூடாது. அதுதான் முதல்ல ஒரு விங்குக்கு தெரியணும். இது எவனுக்குமே தெரியாது. இது வரைக்கும் இருந்த அதிமுக கேஸ், அதிமுக ஐடிங்க பாத்தீங்கன்னா பூரா கொட்டு வாங்கிட்டு தான் வருவாங்க. 10 லட்சம் இன்பத்துறை 10 லட்சம் பையனு, சிவி சண்முகம் 10 லட்சம் பையனு. இப்ப இன்னைக்கு நேற்று புரியுதா உனக்கு? இவங்க லீகல் விங்கெல்லாம் இந்த மாதிரிதான். ஆனா திமுக கேஸ் போட்டா அப்படி போடாது, போட்டுச்சுன்னா போட்டதுதான். நீங்க சும்மாலாம் அது நடக்காது. ஒரு கேஸ் போட்டா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தீர்ப்பா மாறும். அங்க வேற ஒரு கேஸ் போட்டா நீ தெரியுது அவ்வளவு ஸ்ட்ராங். அது நீ கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மேட்டரே இல்ல. நான் இவ்வளவு நாளா என்ஆர் இளங்கோவன், அப்புறம் அவங்க சும்மா இருக்காங்க பையன், இவங்கதான் அட்வொகேட் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு பரந்தாமன் அவரும் அட்வொகேட்டு கூட்ட போட்டு போய் வாதாடுறாரு. அவரு இல்லன்னா நீ பாத்துக்க, கலைஞர் இறந்த அன்னைக்கு சமாதியில இடம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கேஸ் தம்பி. அன்னைக்கு நைட்டே தீர்ப்பு வாங்குறாங்க போராடி. எப்படி வாங்க முடியும்? வாங்கினாங்கல்ல. அதுதான் தமிழன் பிரசன்னா அட்வொகேட்டுங்க போட்டு வராரு. இவர் அட்வொகேட்டா தெரியாது அவங்க தம்பி. திமுக லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் சொல்றேன், எதுக்கு கேஸ் ஜெயிக்கிற, எதுக்கு கேஸ் போடணுங்கிறத எதுக்கு போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த வகையில சின்ன சின்ன பசங்க கேஸ் போடுறாங்க. ஒரு பொண்ணு சரண்யான்னு ஒரு பொண்ணு, திடீர்னு பார்த்தா அமைச்சர் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்றாங்க. அமைச்சர் சரண்யான்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா திமுகவில் இருக்கிறாங்க. அந்த சரணை வெளியில எடுக்கிறதுக்கு அவங்களும் ஒர்க் பண்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் மேல யார் மேலேயே அவங்க தான் கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. அந்த வகையில சாதாரண கேஸ பட்டு இல்ல, அதுதான் சொல்றேன். அது பட்டுன்னு தெரியும். அதுல பயங்கரமான விஷயம் இருக்குது. அந்த வகையில தான் இந்த ஆதவ அர்ஜுனா கேஸ நான் ஆர்வமா எதிர்பார்க்கிறேன். இதுல மன்னிப்பு கேட்காம விட மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனா போலீஸை வச்சுக்கிட்டு எங்களை எங்க மக்களை கொன்னுட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாப்ல இல்ல. இதுக்கு சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கு திமுக. இந்த கேஸ் என்ன வருதுன்னு மட்டும் பாரு. எப்படி ஒரு 2-3 விசாரணை ஜவ்வா இழுப்பாங்க. வரும் தீர்ப்பு ஆதவ அர்ஜுனா மண்டிட்டே ஆகணும். அப்படிதான் வரும். ஏன்னா இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்குது எல்லா வரலாறும். அதனால இந்த வரலாறும் அப்படிதான் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா நடந்துன்னு நினைக்கிறாங்க. அடுத்து வர கரூர் போறாருல விஜய்,
அங்க வந்து இணைப்பு விழாவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய அதிமுக தலைக்கட்டு. கொங்கு மண்டலத்துல இருக்க ஒரு பெரிய தலைக்கட்டு. அப்படியா? அதிமுக ஆ. யாரு? செங்கோ இட்டேனா? இல்ல, அவர்லாம் ஆல்ரெடி தாவேக்காக்கு வந்துட்டாரு. அனில் பாஸ்கர். அவர் இல்ல, வந்து எஸ்பி வேலுமணி கொங்கு மண்டலம். அவரு எங்க இதுக்கு வந்துட்டாராமே தாவேக்காக்கு? அப்படியா? வர போறாரு. அவர் ஒரு 5 எம்எல்ஏ ஓட சேர்ந்து கரூருக்கு விஜய் வரும்போது அவங்க ஒரு பெரிய இணைப்பு விழாவில கலந்துக்க போறாரு. தாவேக்காவில இணைகிறாரு. அப்படியா? அப்ப ஒட்டுமொத்த கட்சியுமே இங்க வந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 2-3 வருஷமா கத்திக்கிட்டு கிடக்குறோம். முன்னாடி சொன்னேன், யோ ரெட்டலை போகுதியா, காப்பாத்திக்கோங்கயா, உங்க கட்சியை அழிய போகுதியான்னு தெளிவா சொன்னேன். ஒரு தொடர்ந்து 10 வீடியோ இவ்வளவு சம்பவம் நடக்குது. இந்த அதிமுக கம்முன்னு கிடக்குது, பிஜேபி கம்முன்னு கிடக்குது. ஏதாவது பேசுறாங்களா? சண்முகம் ஆல்சோ ரெடி டு ஜாயின் டிவி. இல்ல கூண்டோட மாறுறாங்களே, ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது மட்டும் திமுக நடந்திருக்கணும். நேரம் ட்ரம்ப் இதுக்கு பதில் சொல்லிருப்பாப்ல. ட்ரம்ப் வரைக்கும் இந்த நியூஸை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா வந்து அதிமுக இருந்து இங்க போனா ஒரு பதில் சொல்றது கிடையாது, ஒருத்தன் பேசுறது கிடையாது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி வந்துட்டா வேற யாரு இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? இபிஎஸ் தான் இருக்காரு. இபிஎஸ் கூட கேபி முனுசாமி இருக்காருல்ல, ஆர்பி உதயகுமார். என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா போய்க்கிறீங்க, இருங்கடா நானும் வரேன் அப்படின்னு அவரும் போயிருவாரு. இப்படி வந்து இந்த கட்சியவே அழிச்சு விட்டாங்க. சொன்னா கேட்கற நம்ம நம்மளாம் சொன்னோம்னா சின்ன பயிலுவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு தெரியாதாங்க, நாங்கெல்லாம் ஆய்வாளரை கேட்க மாட்டோமா? இல்ல, எனக்குலாம் இதுல ரொம்ப வருத்தமா இருக்குன்னா. ஆமாப்பா, நிச்சயமா. யாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜெயக்குமார் அவர்லாம் ஒரு அரசியல் சாணக்கியன்னு கூட சொல்லலாம். ஆமா, கடைசியில போய் உட்கார்ந்துருக்காரு. விஜய்ங்கிற ஒரு ஆள் என்னதான் தெரியும் அந்த ஆளுக்கு? ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டுல தலையெழுத்த நினைச்சா நம்மளுக்கு பகீர் என்று இருக்கிறது. ஆமா, சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். நாளை மீதமுள்ள நாட்களை எப்படி கடத்த போகிறோம், இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.